ஹாய், வெல்கம் டு தனுஷ் கிச்சன்ஸ். நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது சிம்பிளான முட்டை ஆம்லேட் தான். இது வந்து நம்ம 2 முட்டை எடுத்துக்கிறோம், ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, அதுக்கு வந்து ஒரே ஒரு சீஸ் வந்து நம்ம ஒரு ஒன்று தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி பாயில் பண்ணும்போது ஒன்று போட்டுக்கலாம். இது வந்து நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாய், கொத்தமல்லி இதெல்லாம் வந்து நம்ம பொடியாக அரைஞ்சிக்கலாம். நான் வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இதெல்லாம் வந்து நான் பொடிசாக அரைஞ்சி வச்சுக்கிட்டேன். இது பேச்சுலர்ஸ்க்குலாம் வந்து ஈஸியாக இருக்கும். போர் அடிக்கிற டைம்லாம் வந்து நம்ம வந்து ஒரு 2 முட்டை இருந்தால் போதும். பேச்சுலர்ஸ்க்குலாம் ரொம்ப சுலபமான விஷயம் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ டக்குன்னு செஞ்சு சாப்பிட்றதுக்கு பசி எடுக்கிற டைமில் டக்குன்னு செஞ்சு சாப்பிட்லாம். நான் வெங்காயம் பொடிசாக அரிஞ்சிருக்கேன், பச்சை மிளகா, கொத்தமல்லிலாம் நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வந்து சிம்பிளான விஷயம் பார்த்தீங்கன்னா முட்டை ஆம்லேட் தான். நான் 2 முட்டை பவுலில் உடச்சி ஊற்றிருக்கேன். இதில் கொஞ்சமாக காரம், கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்குங்க, பச்சை மிளகா, பொடியாக நறுக்குன வெங்காயம், கொஞ்சமாக உப்பு, நல்லா வந்து இதை அடித்து வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க, கொஞ்சமாக எண்ணெய், நல்லா கொஞ்சம் நாலா பக்கமாக நல்லா பரவி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பு ஸ்லோ பண்ணிக்கோங்க. இதை நம்ம மிக்ஸ் பண்ண முட்டையும் இதில் ஊற்றிடலாம். ஒரு 2 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா 2 சைடு டிப் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. இது மேலே கொஞ்சமாக சீஸ் போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் துருவி வச்சுட்டு அப்படியே போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் சைட்லலாம் எடுத்து விடுங்க. இதை அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பிரெட் ஆம்லேட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சீஸ் வச்சு குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம சாஸ் வச்சா நல்லாயிருக்கும். குட்டீஸ்க்கெலாம் சாஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் சாஸ் வச்சு கொடுங்க. தேங்க்யூ.